வார்த்தைகளை நம்முடைய வீடுகளை சொல்லாமல் இருப்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். படிடா, ஆளாகடா, ஒரு ஸ்டெப் மேல போடா, நாட்டை உயர்த்தா, இந்தியாவுக்கா ஏதாவது கண்டுபிடுறான்னு சொல்லுங்க, அவன் படிப்பான். படிக்கலாம் தோத்து போயிடா, மாடு மேடான்னு சொன்னா எப்படி படிப்பான்? இவன் வேற. இந்த பிரச்சனைகள், இந்த பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, இவர்களின் உலகம் வேறு, இவர்களின் லாபி வேறு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இவர்கள் உங்களுக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை செய்கிற ஒரே காரணத்தினால இந்த பிள்ளைகள் முரடர்கள் என்று முடிவுக்கு வராதீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் மீது நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கண்ணு ஒன்று இருக்கு, கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பெல்லாம் நம்ம நான் சுதந்திரம் கொடுக்குறேங்கிற பேர்ல போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வானோ. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் நவீனமான பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன அதே 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ், எஸ்பெஷலி த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஏஜ் குரூப் பிட்வீன் 9, 5, 14, இல்ல அதுக்கு முன்னாலே கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட 11 வயசுல இருந்து 13 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உண்மையிலே பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம எல்லாம் வயசு போன பிள்ளை பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை பாக்குறோம், இளைஞர்களின் பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு பாக்குறோம். கிடையாது. 9 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 2 பேருக்கும் பெரிய குழப்பங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரக்கூடிய பருவம் என்று அதைத்தான் குறிப்பிடுறாங்க. அதை ஆங்கிலத்தில் ப்ரீ டீன் என்று சொல்லப்படுகிறது, டீனேஜ் பருவத்திற்கு முந்தைய பருவம். உங்க வீட்டு பிள்ளைகள் நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய காலகட்டம் அதுவாகத்தான் இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களை அதிகமாக எதிர்த்து பேசக்கூடிய காலகட்டம் அதுவாகத்தான் இருக்கும். திடீரென்று தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாக அவர்கள் மாறுகிற போது தயவு செய்து கவனியுங்கள். உங்கள் பிள்ளை குழப்பத்தோடு இருக்கிறது என்று பேசுங்கள். பிள்ளைகிட்ட பேசுறது இல்லையே, ஒன்லி உத்தரவுஸ், ஒன்லி ஆர்டர்ஸ். இட்லி சாப்பிட், தோசை சாப்பிட், டிவி பார்க்காத, ஒழுங்கா படி, மாடியில போய் தூங்கு, மொட்டை மல்ல படுக்காத, சித்தப்பா வரார், அப்பா வரார், புல்லட் சத்தம் கேட்குது, வெறும் உத்தரவு தான் நடக்குது வீட்டுக்கு. பிள்ளைகளோடு பேசுங்கள். தனக்கு எது நேர்ந்தாலும் முதலில் தன் தாயிடமோ தந்தையிடமோ சொல்ல வேண்டும் என்ற எண்ணம், பாதுகாப்பான உணர்வு ஒரு பிள்ளைக்கு முதல்ல வரணும். அப்பதான் அந்த பிள்ளை வீட்டுல பேசும், இல்லாட்டி ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசும். நாம தான் எதுவுமே பேச வர்றது இல்லையே. சின்ன பிள்ளையா இருக்கு, மாடி போகுது, துணி காய போடுது, அல்லது அங்க போய் விளையாடுது. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வருது, 9 வயசு, 10 வயசு, 11 வயசு, அந்த மாதிரி வயசு வரப்ப ஏதோ விட்டு பையன் சிரிக்கிறது ஏதோ வித்தியாசமா படுது. ஒரு பொம்பளை பிள்ளை நேரா கீழே வந்து அம்மாட்ட கேக்குது, அம்மா அந்த ஏத்து விட்டு போய் சிரிக்கிறான், என்னமோ வித்தியாசமா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே வார்த்தை தான், நீயே மாடிக்கு போன, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. நீயே மாடியை கட்டின? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதான் இன்னைக்கு இருக்கிற சிக்கல். சின்ன பிள்ளைகளுக்கு கூட குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னெல்லாம் ஸ்கூல் சொல்லி தராங்க. குட் டச் அது பேட் டச் ஃபீல் பண்ணா டீச்சர்கிட்டயோ ஸ்டூடெண்ட்டோ சொல்லணும், டீச்சர்கிட்டயோ பேரண்ட்கிட்டயோ வந்து சொல்லணும். நான் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வீட்டில் சொல்லலாம், அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை ஒரு பிள்ளைக்கு வரணும். சொன்னா அப்பா திட்டுவாரு, சொன்னா அம்மா திட்டுவாங்கிற பயம் தான் பிள்ளை எப்படி சொல்லும்? ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் சொல்லும். அதுக்கு அது தெரியாது, அதுக்கு என்ன புரியாது, அது அப்படி தாங்காது. கரெக்டான ஃப்ரெண்டா இருந்தா கரெக்டா சொல்லும். அது பயல்களுக்கு இன்னும் சுத்தம். இந்த பொம்பளை பிள்ளைகளாவது அம்மாக்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசுங்க. பயல்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை. அம்மா கிட்டையும் பேச முடியாது, அப்பா கிட்டையும் பேச முடியாது. 10 இந்த அப்பாவையும் பிள்ளைகளையும் அம்மாக்கள் சேரவே விட மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு எதிர்காலத்துல வந்து ஒரு பிள்ளைய அவ கூட்டிட்டு போயிட்டானா அவருக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளை தான் நம்மளை வச்சு பார்க்க போறான். இது இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளை. அதனால இந்த பிள்ளைய கையிலே வச்சுக்கணும், அவனை அடுப்படிக்குள்ளேயே வச்சுக்கிறது. அப்பங்கிட்ட சேர வர்றதே கிடையாது. அப்பாக்களுக்கு இந்த அரசியலே தெரியாது. அப்பாவிகள் ஆண்கள் தான், பெண்கள் அப்பாவிகள் கிடையாது. ஆண்களுக்கு இந்த அதிகார போதை ரொம்ப பிடிக்கும். அப்பாவை பத்தி பயங்கரமான பிம்பம்லாம் நம்ம வீட்டுல வைப்பாங்க. அப்பா வண்டி சத்தம் கேட்டுச்சு, எல்லாரும் போய் படுத்துருங்க. அப்பா வந்துட்டு வந்தாருன்னு அடிப்பாரு. அப்பா கோவக்காரு. அப்பா அப்பா அப்படியே அப்பா இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. அவர் ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி இருப்பாரு. ஒரு தட்டு தட்டுனா கீழே விழுந்துடுவார். அப்பா கொண்டு போடுவாரு, டிவி பார்க்காத. அப்பா கொண்டு போடுவார், ஒழுங்கா சாப்பிடும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இதை ஆரம்பிச்சுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களை அறியாமல் உங்களுடைய தற்போதைய சௌகரியங்களுக்காக ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் நீங்கள் பிரித்து வைப்பது உங்களுக்கு தெரியல. 7-8 பிள்ளை இருந்தப்ப பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள் பேச மனிதர்கள் இருந்தார்கள். 2 பேர் இருக்க வீட்டுல ஒரு ஆண் பிள்ளையால யாருகிட்டயுமே பேச முடியாதுன்னா எப்படி அவன் பேசுவான்? அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவான். பைய வீடே தங்க மாட்டேங்கிறான். எப்படி தங்குவான்? அவன் பேச மனிதர் இல்லையே. அவன் மனம் விட்டு பேசுவதற்கு மனிதர்கள் இல்லாத வீட்டுக்குள் அவனால் எப்படி தங்க முடியும்? தனக்கென்று இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்க அவனுக்கு தந்தையிடம் தனியான உரிமை வேண்டும். ஆனால் எதிரில் நின்று பேசாத பிள்ளை நல்ல பிள்ளை என்ற அந்த அதிகார பிம்பத்திற்குள் அப்பாக்கள் சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள். அம்மாக்கள் அந்த சௌகரியத்துக்காக அதை சூடேற்றுகிறார். ஆண் பிள்ளையை சேரே விட மாட்டாங்க. டூருக்கு போன ஒரு 500 ரூபாய் காசு வேணும்னா செத்தான். அடுப்படியில் வந்து உங்ககிட்ட கெஞ்சிற மாதிரியே பண்ணுவீங்க. போட்டு வச்ச லிஸ்ட்லாம் போய் வெங்காயம் போயிட்டு முட்டைக்கோசு வாங்கிட்டு வா, போயிட்டு மாமா இது சொன்னார் அதை வாங்கிட்டு வா, என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் விட்டு 3 நாள் எல்லா வேலையும் வாங்கி முடிச்சுட்டு அப்பா நல்ல மூட்ல இருக்கப்ப உன்ட்ட சொல்றேன்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் காசை வாங்கி கையில் கொடுப்பாங்க. அம்மாமா எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பா கெட்டவருங்கிற எண்ணத்தை உங்களை அறியாமல் ஆண் பிள்ளைகள் மனதில் விதைப்பது இப்போது சௌகரியமாக இருக்கலாம், எதிர்காலத்தில் ஒரு நாளும் நல்லதல். ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கும் வேணும். ஆண் பிள்ளைக்கும் தனக்கு தோன்ற விஷயத்தை உங்கள்ட்ட எப்படி கேட்பான்? நீங்க பொம்பளையாளு, பொம்பளை பிள்ளைகளும் அம்மாக்களும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்கல்ல, ஆண் பிள்ளையும் அப்பாக்களும் குசு குசுன்னு பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. இதுதான் இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான நவீன பிரச்சனை. ஆண் பிள்ளைகள் தந்தையிடம் பேசுவதற்கான ஸ்பேஸ் இல்லாதனால நண்பன்ட்ட பேசுறான்.
அவன் நல்லவனா இருந்தா ஓகே, கெட்டவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் புள்ள கெட்டு போச்சுன்னு எப்படி அழுவீங்க? பொம்பளை பிள்ளைகிட்ட இந்த அரசியல் பலிக்காது. செஞ்சு பாருங்க. அப்பா கோவமா இருக்காரு, அப்புறமா நானா பேசின்னு சொல்றதுக்குள்ள ஆளை பாரு, அப்படி கதவை திறந்து என்னப்பா கோவமா இருக்கேன் நேரா போயிரு. இந்த 10 மத்தாம நீங்க என்ற பாட்டுல ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருந்தா இன்னொரு பிரச்சனை வந்துடும். இந்த பயலுக்கு அவன் தங்கச்சியை பிடிக்காமலே போயிரு. இந்த ஆள் எல்லாமே அந்த பிள்ளை தான் செய்யறான், நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்பாக்களின் மனது வேறு, பிள்ளையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வீடுகளில் சொல்ல மாட்டாங்க. அப்பாக்களின் மனசு வேறு, அம்மாக்களின் மனசு வேறு. அம்மாக்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போற ஒரு பொண்ணு தான் பையனை கொத்திட்டு போயிடப்படாதுன்னு பயம். உங்களுக்குலாம் ஒண்ணு சொல்றேன், இது சத்தியமா நடக்கும், ஏன்னா எழுதி கொடுத்துட்டு போறேன். 5-6 அண்ணன் தம்பி 5-6 அக்கா தங்கச்சின்னு கொத்தும் கொலையுமா ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தாரு உங்க வீட்டுக்கார் இல்லையா? அவரையே 3 வருஷத்துல ஒத்தைய அத்து கூட்டியாந்துட்டீங்களே, நாளைக்கு உங்க மருமகெல்லாம் 3 நாள்ல கூட்டிட்டு போயிருவா. கவலையப்படாது, நீங்க என்ன பாடுபட்டாலும் அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு போகும். ஆண் பிள்ளைகளை அப்பாக்கள் தன்னுடைய குடும்பமாக பார்ப்பார்கள். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அப்பாக்களுக்கு கூடுதல் செல்லம் கொடுப்பதற்கு காரணம் உண்டு. நாளைக்கு போற இடத்துல புள்ள வசதியா இருக்குமோ இருக்காதோ என்னன்னு தெரியல, என்கிட்ட இருக்க வரைக்கும் என் பிள்ளைய நான் மகாராணியா வச்சுக்கிறேன்னு நினைக்கிறது அப்பாக்களின் மனசு. அதனாலதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு உங்க ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறது. இதை வெளிப்படையா வீடுகள் சொல்லிருச்சுன்னா சிப்ளிங் ரைவல்ரின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. நான் கொஞ்சம் ஹெவியான விஷயங்கள் பேசுற மாதிரி உங்களுக்கு தோணலாம், என்னடா புதுசு புதுசு பார்த்தாயா சொல்ற, பிரீத்தின்ங்கிற சிப்ளிங் ரைவல்ரிங்கிற, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கத்தான் வேணும். இதெல்லாம் பெருநகரங்களுக்கான விஷயமா? நம்ம ஊருக்கு வேண்டிய விஷயம் தான், நாமளும் புள்ள தானே வளர்க்கிறோம். சிப்ளிங் ரைவல்ரினா உடன்பிறப்புகளுக்குள்ள எப்போதுமே ஒரு பொறாமையும் போட்டி இருக்கு. இதை வேசா தட்டி கொடுக்காத மாதிரியே தட்டி கொடுக்கிறது அம்மாக்களின் வேலை. தயவு செய்து அதை செய்யாதீங்க, ஏன்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இணங்கி இருக்க போறாங்க. அதனால நம்ம வீட்டு பிள்ளைலாம் 18 வருஷம் அவங்க டீம் போட்டுருவாங்க, டே இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்குள்ள அரசியல் பண்றாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு அரசியல் பண்ணணும். அந்த பிள்ளைங்க சேர்றதுக்கான ரீசன் அதுதான். ஆண் பிள்ளை தவறு செய்தாலும் தவறு தான், பெண் பிள்ளை தவறு செய்தாலும் தவறு தான், அதான் சரி, அதை நீங்க செய்யுங்க. அம்மாக்கள் இந்த பார்சியாலிட்டி பார்த்தே பிள்ளைகளை வளர்க்கறது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு ஊர்ல எல்லாம் எதிர்பார்க்கறீங்களே, வீட்டுல இருக்கா? அண்ணங்காரன் இட்லி எடுத்து உட்காருவான், தட்டை வைக்கணும், இட்லி வைக்கணும், மிளகா துவையல் வைக்கணும், வஸ்து வாய் வச்சோன்னு விக்கிடுவான் உரப்பு தாங்காம. போட்டேன்னு பொம்பளை பிள்ளை தலையில தண்ணி வைக்க மாட்டேன் அப்படிமாய். ஆனா பொம்பளை பிள்ளை சாப்பிட உட்காரையில அதுவே தான் தட்டு எடுத்து வச்சுக்கணும், அதுவே தான் இட்லி எடுத்து வச்சுக்கணும், அதுவே தான் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? நாளைக்கு அவன் பொண்டாட்டிட்டே தானே எதிர்பார்ப்பான். அப்புறம் எங்க சமநிலை வந்துச்சு? நீங்க கட்டி கொடுக்குற இடத்துல மட்டும் மாப்பிள்ள அவரே போட்டு சாப்பிட்டுவாரு தங்கமானவரு, உங்க வீட்டு பிள்ளை மட்டும் கால் மேல கால் போய், இது என்ன பார்சியாலிட்டி? இந்த வளர்ப்பு முறை வீட்டுக்குள்ள பார்சியாலிட்டி வச்சுன்னா ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்காம போயிரும். இந்த 2 பிள்ளை தான் உங்களுடைய வாரிசு இல்லையா? இந்த பிள்ளைகள் சேர்ந்து தான் இந்த சமூகத்தை இயக்க போறாங்க. அதனாலதான் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் சண்டையே. தெரிஞ்சே தெரியாமலே பொம்பளை பிள்ளையே இப்படித்தான் பயலுக்கு நினைக்கிறதுக்கு, ஆம்பளை பசங்களா முரட்டு பசங்க நினைக்கிறதுக்குமான காரணமும் கூட இதுதான். So don't do the partiality at home. I will revise my points again. Point number 1. நம்முடைய பிள்ளைகளை தயவு செய்து ஒரு நாளும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். இந்த பிள்ளைகள் அறிவாளி பிள்ளைகள், வாழ்க்கையில் தோற்கவே மாட்டார்கள். 1. 2வது, 25 ஆண்டுகளுக்கு முன்னாக நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எப்படி இருந்தீங்களோ அப்படி இந்த பிள்ளைங்க இருப்பாங்க. தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. இந்த பிள்ளைகளின் உலகம் வேறு, அவர்களை அவர்களுடைய உலகத்தில் வாழ விடுங்கள். 3வது, give them recognition. அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான அங்கீகாரத்தை அவர்களுக்கு கொடுங்கள். நீ முக்கியமானவன் என்று உணர வையுங்கள். அவன் தானா படிப்பான், நல்லா படிப்பான், பெரிய ஆளா வருவான். 4வது, படிப்புக்கான காரணத்தை மலினமானதாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாற்றவே மாற்றாதீர்கள். 3 வேளை உணவுக்கானதில்லை படிப்பு, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான மாபெரும் ஆயுதம் தான் படிப்புங்கிற ஒரு புரிதலை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கள். அவர்கள் தானாக படித்து மேலே வருவார்கள். 5வது, ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரித்து வைத்தார்கள். காரணம், பிரீட்டின் பிள்ளைகளுக்கு தன்னுடைய ரகசியங்களை பேச ஒரு பெண் பிள்ளைக்கு தாய் இருப்பதை போல ஆண் பிள்ளைக்கு அப்பா என்கிற ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். இதெல்லாம் பேரண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உலகத்திலே அற்புதமான அப்பா அம்மாக்களை பெற்றவர்கள் நீங்கள். எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் கிவிங் பேக் டு தி சொசைட்டி. இந்த சமூகத்திற்கு திரும்ப கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த உலகத்தில். இந்த நிமிடத்தை நீங்கள் தேடி திருடி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தவருக்கு உங்கள் நேரத்தை ஒரு நாளும் கொடுக்காதீர்கள். ஏழை இந்தியன் ஒருவன் நகருகிற போது இந்திய தேசம் ஒருபடி நகருகிறது என்பதை மறக்காதீர்கள். இந்த சமூகத்தில் நீங்களும் தலையெடுத்து பெரிய ஆளா வரதுக்கான ஒரே வாய்ப்பு கல்விதான். எஜுகேஷன் இஸ் an opportunity. கல்வியில் தோற்போம் என்று பயப்படாதீர்கள், வாழ்க்கையில் தோற்போம் பயப்படாதீங்க. பாசிட்டிவான எனர்ஜியை சேர்த்துக்கங்க. நம்ம ஜெயிக்கலன்னா எவனும் ஜெயிக்க மாட்டான் இல்லையா? இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும். சந்தன காற்றினம் சன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.